குழந்தைகளே, பெரியோர்களே, முதியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் யார் தெரிகிறதா? நான் நரகாசுரன் பேசுகிறேன். இப்பொழுது என் கதையை கூறுகிறேன், கேளுங்கள். என்னை பார்த்தால் அச்சமாக இருக்கிறது அல்லவா? என் செயல் அதைவிட அச்சமானது. என்ன காரணம்? ஒருவனுக்கு அதிகாரம் அதிகமாகிவிட்டால் அவன் அட்டூழியங்களும் அதிகமாகிவிடும். யாரும் தட்டி கேட்க முடியாது. நான் அப்படித்தான் தவம் இருந்து, சாதாரண தவம் இல்லை, கடுமையான தவம் இருந்தேன் பிரம்மாவிடம். அவரிடம் வரன் பெற்றேன். என்னை யாராலும் கொல்ல முடியாது, என் தாயை தவிர. இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு? இந்த தாயாவது மகனை கொல்லுவாளா? ஆகினால் அந்த திமிரினால் நான் செய்யாத பாவங்களும் அக்கிரமங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. அதை நீங்கள் ஒவ்வொன்றாக காட்டுகிறேன், பாருங்கள். என் தவத்தின் வலிமையினால் நான் பல மன்னர்களை போரில் தோற்கடித்து வெற்றி பெற்றேன். அடுத்து எனது பரம எதிரிகளான தேவர்களை ஓட ஓட விரட்டினேன். எனக்கு எதிரிகளான முனிவர்களை தலைகீழ் மரத்தில் கட்டி தொங்கவிட்டு அடித்தேன். அவர்கள் மரத்தில் தொங்கி படும் அவஸ்தையை கண்டு நான் சந்தோஷமுற்றேன். மகா பாவியான நான் அத்தோடு விட்டேனா? பல பெண்டிர்களை சிறைபிடித்தேன். தோற்ற மன்னர்கள் ஓடிய பிறகு அவர்கள் நாட்டிலிருந்த செல்வத்தை கொள்ளையடித்தேன். என் பெயரை கேட்டாலோ என்னை பார்த்தாலோ மக்கள் நடுநடுங்கி நின்றார்கள். கிருஷ்ணனிடம் பல பெண்டிர்கள் சென்று தங்கள் குறைகளை முறையிட்டார்கள். கிருஷ்ணனும் அன்பு மனைவியான சத்தியபாமாவும் ரதத்தில் வந்தார்கள். நான் கிருஷ்ணனுடன் உக்கிரமாக போர் புரிந்தேன். ஒரு கட்டத்தில் கடுமையாக நான் புரிந்த போரில் கிருஷ்ணனே செயலற்று அமர்ந்து விட்டார். என் சண்டையில் கிருஷ்ணரே சற்று அமைதியுற்று அமர்ந்தவுடன் வெகுண்டு எழுந்தாள் சத்தியபாமா. ஒரே பானம் என் மீது தொடுத்தால் நான் கீழே விழுந்தேன். காரணம், கிருஷ்ணனின் சக்கராயுதத்தின் முழு சக்தியையும் அந்த வில்லில் அவர் கொடுத்திருந்தார். தரையில் விழுந்த நான் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று அழைத்தவுடன் கிருஷ்ணன் என் அருகில் வந்தார். என் மனக்கண் முன் சத்தியபாமா அவர்களும் கிருஷ்ணனுடன் இருப்பதை பார்த்தேன். நான் ஒரு அசுரன். நான் வாங்கிய வரமோ பொல்லாத வரம். என்னை ஒரு என் தாய்தான் கொல்ல வேண்டும் என்று பிரம்மாவிடம் வேண்டினேன். அவரும் ததாஸ்து என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எந்த தாயாவது கொல்லுவாரா என்கிற ஆணவம். இப்பொழுது புரிந்து கொண்டேன். அன்னை சத்தியபாமா என்னை சாய்த்தது என் தாய் பூதேவியே. பூமி தேவிதான் என்னை சாய்த்தார்கள். கிருஷ்ணன் தோற்றது போல் அமர்ந்திருந்தது சத்தியபாமா மூலம் என்னை அழிப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டேன். ஆஹா, இப்பொழுது நான் அவர்களிடம் ஒரு வரம் கேட்க இருக்கிறேன். அந்த வரத்தை கேட்கப் போகிறேன். கிருஷ்ணா, சகலமும் அறிந்தவன் நீ. இந்த உலகத்தையே ஆட்டுவிப்பவன். என்ன சாமர்த்தியமாக சத்தியபாமாவை விட்டு என்னை கீழே சாய்த்து கொல்லச் செய்தாய். உன்னை நான் மறக்க மாட்டேன். என் உயிர் பிரியப் போகிறது. இருந்தாலும் எனக்கு ஒரு வரம் நீ தர வேண்டும் என்று வேண்டினேன். கிருஷ்ணன் என்ன என்று கேட்டார். நான் ஒரு கெட்டவன். இந்த உலகத்திற்கு வேண்டாத பொல்லாதவன். நான் செய்யாத கொடுமைகளே கிடையாது. ஆகினால் இந்த கொடுமைகளை அழித்தது இறை சக்தியே. அந்த இறை சக்தியை வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான். என் இறந்த நாளை அனைத்து மக்களும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். காரணம், ஒரு அழிவு சக்தி அழிந்தது, ஒரு தீய சக்தி ஒழிந்தது, ஒரு கெட்ட சக்தி கெடுகட்டு போனது. அப்படி என்ற ஆனந்தத்தில் அனைவரும் காலையில் எண்ணெய் பூசி தலையில் தேய்த்து கொண்டு கங்கையில் புனித நீராடுவதாக எண்ணிக்கொண்டு அந்த புண்ணிய பலனையும் அவர்கள் பெற வேண்டும். பிறகு புத்தாடை அணிய வேண்டும். பிறகு இனிப்புகளை உண்டு நான் இறந்ததன் சாமர்த்தியமாக என்று கொள்ளாமல் இறந்ததன் சாட்சியாக தீயவற்றை அழித்த இறைசக்தியை மெச்சும் விதமாக வெடிவெடித்து மிகுந்த சத்தத்துடன் வெடியை வெடித்து எனது இறந்த நாளை மக்கள் தீபாவளியாக தீப ஒளியேற்றி வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றதும் கிருஷ்ணர் சொன்னார், கவலையே படாதே, அவ்வாறே நடக்கும், ததாஸ்து என்று கூறினார். பார்த்தீர்களா, என் இறந்த நாள் தீபாவளி அன்று எப்படி சிறு குழந்தைக்கும் தாய் எண்ணெய் தேய்த்து விடுகிறாள் என்று. தீபாவளி அன்று வெந்நீர் ஸ்நானம் கங்கை ஸ்நானத்திற்கு ஈடானது. வீட்டில் புத்தாடைகளை அணிந்து எல்லோரும் இறைவனை வழிபடுகின்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் அழகாக நடைபெறுகின்ற
சம்பவமாக இருக்கின்றது. நான் கேட்டுக்கொண்டதற்கும் மேலாக எவ்வளவு இனிப்பு பலகாரங்கள்! அடாடாடாடாடா! இன்று இறந்த நாளைக்குத்தான் மக்கள் என்ன சந்தோஷமாக நான் எதிர்பார்த்தபடியே கொண்டாடுகின்றார்கள். ஆஹா ஆஹா, அருமை அருமை! தீபாவளிக்கு கார பணியாரங்கள் வேறு. என்ன ஆனந்தமாய் வெடிவெடிக்கிறார்கள் பாருங்கள். ஆஹா, குழந்தைகள் மத்தாப்பு விடும் அழகே அழகு. ஆஹா, தோடு முடிந்ததா? புத்தாடை அணிந்த அனைவரும் பெரியவர்களிடம் ஆசி வாங்குகிறார்களே, அது மிக மிக உன்னதமான செயல். மீண்டும் நரகாசுரன் பேசுகிறேன். நன்றாக யோசித்து பாருங்கள். இன்று எத்தனை நரகாசுரர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை கிருஷ்ண பரமாத்மாவும் சத்தியபாமாக்களும் தோன்றி அவர்களை அழிக்க வேண்டியிருக்கிறது என்று நீங்களே நினைத்து பாருங்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் உங்களுக்குள் நீங்களே நரகாசுரனாகவும் இருப்பீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நாடு செழிக்க வேண்டுமென்றால், மக்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால், ராஜ்யம் சிறப்பாக நடக்க வேண்டுமென்றால் நரகாசுர எண்ணம் சுத்தமாக ஒருவரிடமும் இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் தீபாவளியாக கொண்டாட வேண்டினேன். இவிலை ஒரு டிவைன் சக்தி அழித்து விட்டது. நான் எப்போதோ இறந்து விட்டேன். இன்று மனசாந்தியும் அடைந்து விட்டேன். ஆனால் நீங்கள் உங்களை நினைத்து பாருங்கள், பரிசோதனை செய்து பாருங்கள். எத்தனை நரகாசுரர்கள் இருக்கின்றார்கள் என்று நீங்களே கணக்கிட்டு அவர்களை கிருஷ்ணன் சத்தியபாமா வதம் செய்வதற்கு வேண்டுங்கள். உங்களிடம் இருந்தால் அதை நீங்களே அழித்து கொள்ளுங்கள். மீண்டும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கொண்டாடுங்கள்.